ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு அதலக்காய் பிடுங்கிறதுக்காக வந்திருக்கோம். பாருங்கள், இது பேர் தான் வந்து அதலக்காய். எங்கள் ஊரில் வந்து இது பேர் அதலக்காய் சொல்லுவோம். உங்கள் ஊரில் இது பேர் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காய் வந்து நம்ம காட்டில் வந்து தரிசில் தான் கிடக்கும். இது யாரும் விவசாயம் பண்ண மாட்டாங்க. எங்கள் ஏரியாவில் விவசாயம் பண்ண மாட்டாங்க, வேறு ஏரியாவில் விவசாயம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ஆடு மேயிற தரிசில் தான் இந்த காய் வந்து அதிகமாக கிடக்கும். நாங்கள் வந்து இங்கே பத்தாவது வந்து பிடுங்கி எங்களோட ஃபேவரட்டான டிஷ்ஷு. இது வந்து எங்களுக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷு. இது வந்து பயங்கர கசப்பாக இருக்கும். ஆனால் இது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சாப்பிட்டவங்க இதை வந்து எடுத்து விட மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து 1 கிலோக்கு நிறைய பிடுங்கிட்டோம். இந்தரா இது எத்தனை பேர் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து விதையெல்லாம் கிடையாது. இது ஒரு கிழங்குலேருந்து வரும். கிழங்குல தான் நம்ம வந்து வருஷம் அதுவாக உளுந்து முளைச்சி வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து இதை வந்து யாரும் வந்து விவசாயம் பண்ணுற போகிறது கிடையாது, அதுவாக கிடந்து முளைச்சிருக்கேன். இதோட ரேட்டு வந்து மேக்ஸிமம் வந்து 50 ரூபாய்க்கு மேலே தான். சீசன் டயத்துலேயே 50 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கும். சீசன் இல்லாத டயத்துலலாம் 70 ரூபா 80 ரூபாலாம் வந்து ரேட்டு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் இவ்வளோ ரேட் விற்கிது. ஆனால் இது யாரும் விவசாயம் பண்ணதில்லை இது வரைக்கும். எங்கள் ஏரியா பண்ணல, வெளியில் எங்கேயும் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்க, எங்க ஏரியால வந்து இதுதான் வந்து எப்படி சொல்றதுன்னா, ஒரு உரம் போடாத, கெமிக்கல் கலக்காத ஒரு சுத்தமான காயின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். இது அப்படியே வந்து இந்த காயை எத்தனை பேர் வீட்டில் சமைச்சு சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்குன்னு சொல்றவங்க வந்து கிரீன் கலர் காட்டை வந்து கமெண்ட்ல போட்டுப்போங்க. பிடிக்கல அப்படின்னு சொல்றவங்க வந்து ரெட் கலர் காட்டை வந்து கமெண்ட்ல போட்டுப்போங்க. எத்தனை பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு, எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதை வந்து எங்கள் ஏரியாவில் வந்து நாங்கள் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்கு விருதுநகர் பார்டரு. இது வந்து எங்கள் ஊர் ஏரியாவில் வந்து அதலக்கான்னு சொல்லுவோம். உங்கள் ஏரியாவில் இந்த காயோட பேர் என்னன்னு சொல்லுங்கள். இது எந்தெந்த ஏரியாவில் விளையுதுன்னு சொல்லிட்டு உங்கள் ஏரியா பேரையும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதோட கிழங்கு வந்து யாராட்டில் இருக்கோ அவங்கெல்லாம் வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. தேவைப்படுறவங்க உங்கள்கிட்ட கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கிடுவாங்க. இது எல்லோரும் வந்து அவங்க காட்டில் போட்டு வேஸ்ட் பண்ணி எல்லோரும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்துக்கும் வந்து சத்தான ஒரு காய். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் இருந்துச்சுன்னா எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க. எல்லோரும் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் எத்தனை பேர் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்கும்னு சொல்கிறவங்க கிரீன் கலர் காட்டை கமெண்ட் பண்ணி போங்க. பிடிக்கலன்னு சொல்கிறவங்க ரெட் கலர் காட்டை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லோரும் வந்து மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, ஆனால் வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது எப்படி சமைக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது எப்படி சமைக்கணும் அப்படின்றத சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு குக் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடலான்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த காயை எடுத்து சமைச்சு ஒரு வீடியோ போடலாம். அதே மாதிரி நீங்கள் சமைச்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். இது கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். ஒரு தடவை மார்க்கெட்டில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு அதையும் வீடியோக்களில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும், வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கும். ரேட்டு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். வாங்கி நல்லா யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து கெமிக்கல் கலக்காத ஒரு காயின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து. கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஏரியாவில் வந்து இது வந்து பழைய சாதத்துக்கு சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். காட்டுக்கெல்லாம் எடுத்து போய் சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு கெமிக்கல் கலக்காத, மருந்து தெளிக்காத ஒரே காய் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காயத்தை நாங்கள் சொல்லுவோம். இருந்தாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து யாரும் வந்து பண்ணாத ஒரே காய், நல்ல காய். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.